கால் மூட்டு அதாவது நீ ஜாயிண்ட்டுக்கும் பின்பகுதியில் வீக்கமாக வரக்கூடிய இந்த பேக்கர் சிஸ்ட்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் முத்தமிழ்ச்செல்வன், எலும்பு மூட்டு மருத்துவர், நிலா ஸ்பெஷாலிட்டி கிளினிக், புதுக்கோட்டை. இது நீ ஜாயிண்டோட மாடல். மேலே உள்ளது தொடை எலும்பு, கீழே உள்ளது கால் எலும்பு. இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறதை நம்ம நீ ஜாயிண்ட் சொல்லுவோம். நீ ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் சுற்றி நம்மளுக்கு கேப்சூல் இருக்கும், உள்ளர நம்மளுக்கு ஃப்ளூயிட் அதாவது சைனோல் ஃப்ளூயிட் இருக்கும். பல காரணத்தினால அந்த சைனோல் ஃப்ளூயிடோட ப்ரெஷர் அதிகமாகிறப்போ அது பல்ஜ் ஆகி பின்னாடி நம்மளுக்கு சிஸ்ட் மாதிரி வரும். அதுதான் நம்ம பேக்கர் சிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பேக்கர் சிஸ்ட் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு தேய்மானம் அதாவது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு, மெனிஸ்கஸ் டியர் ஜவ்வு கிழிதல், இல்லைன்னா கார்ட்லேஜ் டேமேஜ் உள்ளவங்களுக்கு ரொம்ப காமனாக உள்ள இன்டர் கம்பார்ட்மெண்டல் ப்ரெஷர் அதிகமாகி பின்னாடி அது பல்ஜ் ஆகி சிஸ்ட் மாதிரி வரும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வீக்கத்தோட அளவு சின்னதாக இருக்கும்போது எந்த தொந்தரவும் இருக்காது. வீக்கம் ரொம்ப பெருசாக வளர்றப்போ கால் நீட்டி மடக்கிறதுல சிரமம் ஏற்படும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்ட் எக்ஸிஷனுங்கிற சர்ஜரி தேவைப்படும். சர்ஜரி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாளே பேஷண்ட்டை நடக்க வச்சிடலாம்.